வணக்கம் சுபிக்ஷா டிவி நேர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரண்டி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோல ரிஷப ராசிக்காரர்களுக்கு 2025 மே மாதம் எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறது நம்ம கோச்சார அமைப்பு என்று சொல்லப்படுகிற டிரான்சிட் அஸ்ட்ராலஜியில ஆண்டு கிரகத்தின் பெயர்ச்சியும் மாத கிரகத்தின் பெயர்ச்சியும் ரிஷபராசிக்கு எப்படி இருக்குதுங்கிறது பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து நம்மளுடைய அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்கள் உங்களை அடைந்து அதனால நீங்க நல்ல ஒரு பலன், உங்களுடைய எதிர்காலத்தை திட்டமிடுவதற்கு ஒரு நல்ல ஒரு பலன் அனுபவிக்க முடியுங்கிறது நான் கேட்டுக்கொள்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்ப பாத்தீங்கன்னா ரிஷப ராசிக்கு 2025 மே மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கும்போது முதல்ல ஆண்டு கிரகத்தோட அமைப்பு எப்படி இருக்குது, மே மாதம் ஏதோ ஒரு ஆண்டு கிரகம் மாறப்போகுதா அப்படிங்கிறது நம்ம பார்க்க போனா சனி 2025 மார்ச் 29ஆம் தேதியே பயிற்சியாகி ஒரு அற்புதமான ஒரு 11ஆம் பாவம் என்று சொல்லப்படுகிற லாபஸ்தானத்துக்கு சனி வந்தாச்சு. மே மாதம் 1ஆம் தேதி வரும் பொழுது ஒரு சனி ஒரு 30-32 நாட்கள் ஆய்விட்டது. அற்புதமான 11ஆம் இடத்துல. அத்தகைய அமைப்புல பாத்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா, குரு மே 15ஆம் தேதி இதுவரை ராசிக்குள்ள இருந்து சில விஷயத்தை ஒரு பிளானிங், சில திட்டமிடுதல், அது மாதிரி சில விஷயங்களை கொடுத்து கொண்டிருந்தது. அதுக்கு வேணுங்கிற பலனை, கேஷ் ஃப்ளோவை, ரிட்டர்ன்ஸை, பெனிஃபிட்ஸை கொடுக்கக்கூடிய 2ஆம் இடத்துக்கு மாறுகிறது. 2ஆம் இடத்திலிருந்து அதோட சொந்த வீடாகிய தனுசு 8ஆம் வீடாக ரிஷபராசிக்கு வரக்கூடிய தனுசை பார்த்து நல்ல ஒரு பண வரவு, அடுத்தவங்க மூலமா வரக்கூடிய பணம், இன்வெஸ்ட்மெண்ட்ல ரிட்டர்ன்ஸ், வெளிநாடு பிராணங்கள், ஷேர் மார்க்கெட்ல பெனிஃபிட்ஸ், அது மாதிரி பல சோர்ஸ் ஆஃப் இன்கம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பை ரிஷபராசிக்காரர் ஆகிய தொழிலதிபர்கள், உத்தியோகஸ்தர்கள், இன்வெஸ்டர்ஸ், அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு கொடுத்து மற்ற ஒரு வயதினருக்கும் ஒரு நல்ல சேஞ்சஸ், ஒரு நல்ல பெனிஃபிட்ஸை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் குரு பெயர்ச்சி ரிஷபராசிக்கு கொடுக்குதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் ராகு கேது பார்த்தீங்கன்னா, ராகு 11ஆம் இடத்துல இது வரைக்கும் இருந்து நல்ல ஒரு அமைப்பை கொடுத்தது, இப்போ 10ஆம் இடத்துக்கு வருது. கேது பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல இருந்து குழந்தைகள் விஷயமாக சில மெனக்கெடுதல், சில செலவுகள், அது மாதிரி விஷயங்களை கொடுத்துட்டு இருந்தது, இப்போ 4ஆம் இடத்துக்கு வருது. ஸோ ராகு 10, சனி கேது 4 வரும் பொழுது அடுத்த கட்ட வேலை, தொழில் முயற்சிகள், வெளிமாநிலம், வெளிநாடு, அந்நியரோட பழகுதல் மூலமாக கொஞ்சம் பெனிஃபிட்ஸ், புது சர்க்கிள்குள்ள போகிறது, எக்ஸ்பான்ஷன், அது மாதிரி விஷயங்கள்லாம் அடுத்தபடியாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு ராகு கேது கொடுக்கிறார். குரு முதலே சொன்ன மாதிரி அருமையான ஒரு கேஷ் ஃப்ளோ, குடும்பத்தில் ஒரு அமைதி, அது மாதிரி நல்ல ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் ஆண்டு கிரகமாகிய குருவும் கொடுக்கிறார். சனி ஆல்ரெடி 11ஆம் இடத்துல போயிட்டார். ஆண்டு கிரகத்தோட அமைப்புகள் மே மாதத்திலிருந்து அற்புதமாக இருக்குது. குறிப்பா செகண்ட் ஆஃப் மே 15 பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. அதே சமயத்தில் மாத கிரகம் ஆகிய ராசி அதிபதியாகிய சுக்கிரன் எப்படி இருக்காருன்னு பாத்தீங்கன்னா, சுக்கிரன் 11ஆம் இடத்திலே உச்சம் பெற்றிருக்கிறார். 11ஆம் இடத்திலே சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கும் பொழுது சனி ராகுவால் பாதிக்கப்பட்டு ஏப்ரல் மாதம் இருந்த ராசி அதிபதி அப்படியே சனி ராகுட்டு விலகி 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 ஓரளவுக்கு பிரச்சனைகள் இல்லாத ஒரு அமைப்பு ஒரு மே 15ஆம் தேதியிலிருந்து ராசி அதிபதி சுக்கிரன் உச்சம் பெற்றனால அருமையான அமைப்பு கொடுக்குது. சனி பயிற்சியோட முழு பலன், சனி 11ஆம் இடத்துக்கு வந்துட்டார் அப்படிங்கிற முழு பலனை மே 15 நீங்க உணரக்கூடிய ஒரு காலகட்டமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. அதே சமயத்துல புதன் பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய மீனத்திலிருந்து மே 7ஆம் தேதியே 12ஆம் இடத்துக்கு வரார். மே 23ஆம் தேதி ராசிக்குள்ளேயே வருகிறார். இதெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு பயிற்சியாக தெரிகிறது. ஏன்னா சுக்கிரனோ வீட்டுல புதன் அந்த ராசிக்குள்ளேயே புதன் வரும்பொழுது புத்தி கூர்மை, மாணவர்கள் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எழுதக்கூடிய எக்ஸாம்ஸ், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாத்துலயுமே ஓரளவுக்கு நல்ல லாஸ்ட் மினிட்ல நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய அமைப்புகள், எல்லா வயதினருக்கும் ஒரு நல்ல ஒரு புத்தி ஐடியாஸோட, ஒரு புத்தி கூர்மையோட, கான்சியஸ்னோட ஒரு நல்ல ஒரு விஷயங்களா செயல்படுத்தக்கூடிய அமைப்பு தான் இந்த புதன் ராசிக்குள்ள வர்றது. சூரியனும் பாத்தீங்கன்னா மே 15க்கு அப்புறம் ரிஷபத்துல ராசிக்குள்ளேயே வர்றது எல்லாமே ஒரு நல்ல அமைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு. விரயங்கள் குறைந்து, செலவுகள் குறைந்து அடுத்த கட்ட நடவடிக்கையாக பெனிஃபிட்ஸ் அணிவிக்கக்கூடிய
அறுவடை செய்யக்கூடிய போன்ற ஒரு வருஷமாக 2 வருஷமாக சனி 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்திலிருந்து கடும் உழைப்பை கொடுத்த ரிஷபராசிக்காரர்களாக உங்களுக்கு அதோட பெனிஃபிட்ஸ், அதோட பலன்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தின் ஆரம்ப பகுதியாக நாம இதை எடுத்துக்கலாம். ஸோ சூரியன், புதன், சுக்கிரன் எல்லாமே நல்லா இருக்கும் பட்சத்தில் செவ்வாய் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல கடகத்துல நீச்சமாவே இருக்கிறார். அவர் 7க்கும் 12 கூடியவன் 3ல நீச்சமா இருக்கிறது அவ்வளவு ஒன்றும் தவறு இல்லை. ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு அமைப்புனால ரிஷபராசிக்காரருக்கு ஒரு பொற்காலம், குறிப்பாக செகண்ட் ஹாஃப் ஆஃப் மேலேருந்து எல்லாமே அவங்க போட்ட திட்டங்கள்லாம் கொஞ்சம் நல்லா அமைந்து, சிலதெல்லாம் அவங்க நினைக்காத சில விஷயங்களும் ஒரு பிளசன்ட் சர்ப்ரைஸாக எல்லாமே ஃபால் இன் பிளேஸ் அப்படிங்கிற மாதிரி அமையக்கூடிய அமைப்பு இருக்கு. ஒரு இடம் வாங்குறது, ஒரு வீடு வாங்குறது, வீடு கட்டுறது, புது வண்டி, பழைய வண்டியை கொடுத்து புது வண்டியை வாங்குறது, அதே சமயத்தில் மாணவர்களுக்கு ஒரு அவங்களுடைய படிப்பு விஷயத்துக்காக ஒரு நல்ல ஒரு அமைப்பு, ஹையர் ஸ்டடீஸ்க்கு அவங்க எதிர்பார்க்குற காலேஜ் கிடைக்கக்கூடிய அமைப்பு, அதில் செலெக்ஷன் ஆகக்கூடிய அமைப்பு, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கிளியர் பண்ணக்கூடிய அமைப்பு, அதே சமயம் சீனியர் சிட்டிசன் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் செலவுகளும் மருத்துவ விஷயத்தில் ஒரு கிளாரிட்டி இல்லாமல் ட்ரீட்மெண்ட் பலன்கள் கொடுக்காம இருந்ததெல்லாம் இப்போ படிப்படியாக ஓரளவுக்கு நோய்களோட வளர்ச்சி குறைந்து, நோய்த்தன்மை குறைந்து, ஓரளவுக்கு ஹெல்தினஸ் ஆரோக்கியம் கூடக்கூடிய அமைப்புலாம் பார்த்தீங்கன்னா இத்தகைய ஒரு சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, அதே சமயத்தில் மாத கிரகத்தின் அமைப்புகளும் ரிஷபராசிக்காரர்களுக்கு குறிப்பாக சொல்ல போனால் மே 15க்கு அப்புறம் ஓரளவுக்கு நல்லா வருதுங்கிறது தெரிஞ்சுக்கணும். இது ஒரு பொதுவான ஒரு பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எப்படி உங்களுடைய லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், நீங்க எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, தசா புக்திகள் எப்படி போய்கொண்டிருக்கிறது, அந்த தசநாதனோட அமைப்பு எப்படி, ஸ்தான பலம் எப்படி, திக்பலம் எப்படி, திருக்பலம் எப்படி, ஒளி பொருந்திய கிரகத்தின் தசைகள் போகுதா அல்லது ஒளி இல்லாத கிரகத்தின் தசை போகுதா, அந்த தசநாதனும் புக்திநாதனும் இப்ப கோச்சாரத்தில் நாம பேசின அந்த ஆண்டு கிரகம் மாத கிரகத்தில் எத்தகைய அமைப்பு போகுதுங்கிறது ரெண்டையும் சேர்த்தி பார்க்கும் பொழுது டிரான்சிட் அஸ்ட்ராலஜி அண்ட் நேட்டல் அஸ்ட்ராலஜி, அதாவது கோச்சார அமைப்பும் ஜென்ம ஜாதகத்தில் வரக்கூடிய தசா புக்திகள் அமைப்பும் சேர்த்து பார்க்கும் பொழுது உண்மையே துல்லியமான பலன்கள், அதாவது அடுத்த 6 மாதங்கள் எப்படி இருக்க போகிறது, அடுத்த ஒரு 1.5-2 வருடங்கள் எப்படி இருக்க போகுது, லாங் டேர்மா எப்படி இருக்க போகுதுங்கிறதெல்லாம் நாம துல்லியமாக இந்திய வேத ஜோதிடம்ல சயின்டிபிக் அடிப்படையில் எந்த விஷயத்திலையும் மிகைப்படுத்தாமல் அதிகமாக நம்ம ஒரு பரிகாரங்கள் அது மாதிரி மூட நம்பிக்கைக்குள்ள போகாமல் கர்மா எப்படி செயல்பட போகிறது, என்ன நடக்க போகிறது, அதிலிருந்து நாம எப்படி நல்ல விஷயத்தை எடுத்து எப்படி மென்டல் ப்ரிப்பரேஷன் மூலமாக நாம தேவையில்லாத சாய்ஸஸை அவாய்ட் பண்ணி நம்மளுடைய கர்மாக்கு நிகராக நம்மளுடைய லைஃப் பிளானையும் அலைன் பண்ணிட்டு எப்படி நம்ம ஜெயிக்கலாங்கிறது நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். இது பொதுவான பலன்கள்ங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.